வெல்கம் டு ஹெல். நரகத்தில் உங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை ஈரானின் மிலிட்டரி வெளிப்படையாக கூறியுள்ளது. அமெரிக்க படை ஈரான் மண்ணில் வரும்போது நாங்க தயார் நிலையில் இருப்போம். நீங்க வருவது வேணா தன்னுடைய கால்களில் வருவீர்கள், ஆனால் போவது சவப்பெட்டிக்குள் என்று. இந்த வார்னிங்கை எவ்வளவு சீரியஸாக நீங்க பார்க்க வேண்டும் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இதை டைரக்ட் அல்டிமேட்டமாக பாருங்கள், வார்னிங்காக பாருங்கள், அல்ல மிரட்டலாக பாருங்கள். திங்கட்கிழமை, அதாவது இன்னைக்கு மார்ச் 30ஆம் தேதி ஈரானிய நேர பிரகாரம் 12 மணி வரை அமெரிக்கா மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல், அதற்காக மன்னிப்பை கேட்கவில்லை என்றால், கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்கன் பேசஸ், அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ்கள் மீது ஒரு மிக பெரிய தாக்குதல் நடக்கும். தெஹ்ரான் யூனிவர்சிட்டி மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் ஒரு மிகவும் கோழைத்தனமான விஷயம் என்று ஈரான் எடுத்து காட்டியிருக்கிறது. 12 மணி தெஹ்ரானுடைய நேரம் என்றால், இந்திய நேர பிரகாரம் மதியம் 2 மணி. வாஷிங்டன்ல அதிகாலை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அளவில் இந்த தாக்குதலை நடத்த போவதாக ஐஆர்ஜிசி, ரெவல்யூஷனரி கார்டு அவர்கள் வெளிவிட்டிருக்கிறார்கள். இந்த வார்னிங்க்கு பின்பு எந்த விதமான ரியாக்ஷனும் இதுவரை அமெரிக்கா தரப்பிலிருந்து வரவில்லை. ஆனால் ஈரான் மிக தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், 2 மிக முக்கியமான யூனிவர்சிட்டிகள், தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய 2 யூனிவர்சிட்டிகள் மீது நீங்க தாக்குதலை நடத்தியிருக்கிறீர்கள், இதற்கு பதில் கொடுக்கும்படி 12க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ்கள், அமெரிக்க யூனிவர்சிட்டி துபைல இருக்கு, கத்தர்ல இருக்கு, குவைத்ல இருக்கு, பஹ்ரைன்ல இருக்கு,